ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாரு ஃபேன்ஸ்லாம் எல்லோரும் டல்லாக இருப்பீங்கன்னு தெரியும். பாரு ஃபுல்லாக நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னு. ஓகே, அவள் அதை ஃபேஸ் பண்ணிடுவான்னு நம்ம நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த நெகட்டிவ் பிஆர்னு எவ்வளோ ஒரு சீசனில் ஒருத்தருக்கு நெகட்டிவ் பிஆர் இருந்தால் பரவாயில்ல, பாருக்கு எதிராக ஒரு கூட்டமே இருக்குன்னா எவ்வளோ நெகட்டிவ் பிஆர் இருக்கும் அப்படின்னும் போது அவள் திருப்பி கேமில் ஃபோக்கஸ் பண்ணோங்கிறது மட்டும் தான் நம்ம விஷயமா இருக்கணுமே தவிர, அது உண்மையாக பொய்யாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது எதுவாக இருந்தாலுமே அவள் அதை ஃபேஸ் பண்ணிக்குவா. இப்போது அவள் உள்ளே இருக்கா, அவள் கேம் ஆடணுன்ற ஃபோக்கஸ் மட்டும்தான் அவளுக்கு இருக்கணும். அதை அவள் கொண்டு வந்துருவான்ற நம்பிக்கை வச்சுட்டு நம்ம ஷோ பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ வந்து அந்த டான்ஸ் மேரத்தானில் பார்வதி வந்து அவங்க டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் உடனே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க டீம் வின் பண்ணியிருக்காங்க. 5 சாங்கையும் செம்மையாக சொல்லிட்டாங்க. நேற்று விக்ரம் டீமாச்சு 4 சாங்கை முக்கி 2 மணி நேரத்தில் சொன்னாங்க. இவங்க வந்து 5 சாங்கையும் டக்குன்னு சொன்னாங்க. அதுவும் பிக் பாஸும் ரொம்ப தாங்க பார்ஷியாலிட்டி. இவங்களுக்கு நான் மட்டும் 16 வயது நிலை கமல் சார் பாட்டிலேருந்து போட்டு பழைய சாங்கெல்லாம் போட்டு அதை வந்து கஷ்டமான ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி டான்ஸே ஆடி காட்ட முடியாமல், அதுக்கப்புறம் அந்த விக்ரம் இருக்கானே வக்ரம், அவனை வக்ரம்னு சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து அப்படி திட்டுறாங்க. அப்படி வக்ரம் சொன்னால் அது வக்ரம்க்கு இன்னொரு மீனிங் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த கிறுக்கு புத்தி நடுவில் வந்தவன் அது அப்படி தான் சொல்லுவாங்க. வன்மத்தை கொட்டுறதுக்கும் இன்னொரு பேர் வக்ரம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுனோடனே வக்ரம்னு சொன்னோடனே வந்து அப்படியே கமெண்ட்ஸில் கத்துறாங்க. இன்றைக்குமே அந்த விக்ரம் வந்து வக்ரத்தை தான் கொட்டினான். நேற்று அவன் உள்ள டான்ஸ் ஆடும்போது அந்த எஃப்ஜியும் சுபிக்ஷாவும் கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஹவுஸ்மேட்ஸும் வெயிட் பண்ணாங்க. பெருசாக யாரும் அவங்கள போய் டிஸ்டர்ப் கூட பண்ணலை. பாரு மட்டும் தான் போய் திவ்யா கிட்ட அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. எஃப்ஜே கிட்டலாம் யாரும் வந்து அந்த சபரிலாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. கம்முன்னு தான் உட்காந்தாங்க போர் அடித்தாலுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் வேறு நொன்னூரில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இவன் ஆதிரியும் கனியும் வெளில உட்காந்துருக்காங்க. உள்ளே போய் டான்ஸ் ஆட போனது கமருதீனும் பாருன்னு சொல்லும்போது அந்த அக்ரம்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்துன்னு கனியும் அந்த ஆதிரியெல்லாம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணது எஃப்ஜேலாம் கேட்டால் வந்துட்டு இவங்க வந்து கேம் ஆடுறாங்களாமா. அதுவும் இவங்களுக்கு வந்து கனியை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறது பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள பாரு வின் பண்ணிடக்கூடாது, அவள் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது, அவள் கரெக்டாகவே பண்ணாலும் இவங்க தப்பாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாத்தையும் மீறி பாரு வந்து அந்த ஹூக் ஸ்டெப் போட்டது, கமருதீன் வந்து அவரோட அந்த மூமெண்ட்ஸில் சொன்ன விஷயங்கள் 2 பேருமே அதோட கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் சாங் லிரிக்ஸ்னாவே வந்து கனி அதில் ரொம்பவே டேலண்டட். நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அவங்க அதை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே என்னமோ தெரில, பழைய சாங்ஸ்லேருந்து அந்த 16 வயது நிலை சாங்கெல்லாம் வந்து போட்டது அப்படின்னு சொல்லும்போது அதை இவங்க லிரிக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் போட்டு ஹூக் ஸ்டெப்ஸ் போட்டு அதை கொண்டு வரது எவ்வளோ கஷ்டம். நேற்று அவள் வருவாளா சாங்கை போட்டு அந்த எவ்வளோ பெரிய ஹூக் ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து சூர்யா சாரத்துலாம் வந்து யூனிக்கான ஸ்டெப்ஸ், யூனிக்கான அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து 90s கிட்ஸ் 80s கிட்ஸுக்கெல்லாம் அப்படியே வந்து தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லும்போது இவங்க ஜென்சி கிட்ஸ்னு ப்ரூஃப் பண்ணுற வகையில் இதில் வந்து இவர் ரேப்போ சாங் வேறு பாடுவார் கிழிப்பார் எஃப்ஜே, அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் வந்து சுபிக்ஷா அதுவும் தெரிஞ்ச கதை தான். அந்த புரு ரெண்டும் ஒன்றும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி காலைல கூட அது லைவில் போச்சு. ஏன்டா அந்த சாங் ஒன்று கண்டுபிடிக்க முடியலையாடான்னு விக்ரம் கேட்டுட்ருக்கான் எஃப்ஜே. இல்லை மாமா, நான் அதை நான் யோசிச்சேன் மாமா, இதை யோசிச்சேன் மாமா, சிங்கம் 2ன்னு வாயில் நல்லா வடை சுட்டுட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாரு வந்து கரெக்டாகவே ஸ்டெப்பு போட்டாலும் அதை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு ஆதிரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலாம் வந்து அப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவ்வளோ அநாயங்க ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. இதில் இன்னொன்று அந்த திவ்யா வேறு ஒன்று பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா வந்து உள்ள அவங்க வந்து லவ் கண்டென்ட் தான் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நானும் பாரும் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு அதுக்கு பாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு யாரோ சொல்கிறாங்க பக்கத்தில். அதை பாரு இங்கே இல்லையே அப்படின்ற மாதிரி அது வேறு எங்கே ரொம்ப அநாயங்கா பேச போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் நான் பாரு அமருதீன்லாம். பட் ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே அந்த டான்ஸ் விஷயத்துக்குள்ளே போனாங்க. ஃபஸ்ட்டு 2 சாங்கே சூப்பராக கண்டுபிடிச்சோடனே வந்துட்டு உடனே ஆதிரியெல்லாம் ஐ லவ் யூ பாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹூக் ஸ்டெப்ஸு, அது யார் அந்த ஹீரோயின், ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணதில் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டேன். ஹூக் ஸ்டெப் போடுற ரொம்ப கஷ்டங்க. சாங் லிரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் அந்த ஹூக் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த பாட்டுக்கு அந்த ஸ்டெப்பு போட்டால் டக்குன்னு வரும் மைண்டுக்குள்ளேன்னு யோசிக்கிறவங்களுக்கு அது மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே அது மைண்டில் வைக்கிறது. ஒன்று கேட்டோன்னே லிசன் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தோன்னே அதை மைண்டில் வைக்கிறதுக்கு ஒரு மெமரி. ஒருத்தவங்களுக்கு ஒரு நம்பர்ஸை பார்த்தாங்கன்னா அவங்க டக்குன்னு அதை மெமரைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அது அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லும்போது ஸோ அதுக்கான ஒரு தனி ஸ்கில் வேணும். அந்த ஒரு பாட்டுக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஹூக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு அவ்வளோ நல்ல ஹூக் ஸ்டெப் போட்ட அந்த அவள் ஒரு ஆளை பாட்டுக்கு போட்டதே இவனுக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லை இவனுக்கு எஃப்ஜேக்கு. இவன் வந்துட்டு இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்கவே கூடாது கண்ணின் அப்படி ஆனால் இங்கே இரிட்டேட்டிங். இதில் வாய்ஸ் ஓவர் வேறு பண்ணுறேன். நான் பாருக்கு ஃப்ரெண்டு, அதனால பெரிய மணியத்தை பார்வனி அந்த நாயின்னு சொன்னால் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் கிழிது. அந்த வாயை வச்சுக்கிட்டா நான் டாப் 3ல் அவனுங்களை தானே கொண்டு வரணும். டீம் ரெடி பண்ணுறாங்களே என்னமோ தெரில. ஸோ 5 சாங்கு செம்மையாக கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு சாங் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும் நம்ம
ஜெயம் ரவி சார் அந்த மைக்கு மிஷி அந்த சாங் இருக்கீங்களா, மக்கா மிஷினா மக்கா மிஷி சாங் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண அந்த சாங், அதுக்கு செம்மையாக ஹுக் ஸ்டெப் போட்டாங்க. அதுக்கப்புறம் கிளிமேஞ்சரோ சாங்கு வந்து ரஜினி சார்து அந்த ஸ்டைலில் வந்து கமருதீன் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா வந்து பாரு பண்ணிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி முட்டை போட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானைக்குட்டி சொன்னதுன்னு ஒரு சாங், அதுதான் அந்த 16 அதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முட்டை முட்டைன்னு சொல்லி சூப்பராக ஒரு ஒரு விஷயம் வந்து பாரு பண்ணாங்க. அது ஆட்டுக்குட்டின்னு சொல்கிற முட்டை முட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது எந்த முட்டை சாங் அப்படின்னு தெரில. உடனே பாரு வந்து என்ன பண்ணாங்கன்னா கமருதீனை வந்து படுக்க வச்சுட்டு இது ஆடு வெட்டுற மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க. பண்ணோடனே ஆட்டுக்குட்டி அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த சாங். அதுதான் அது டக்குன்னு கண்டுபிடிச்சான். அதை கூட வெஞ்சன்ஸ் கொட்டுறானுங்க. வெளில வந்தோடனே வினோத், விக்ரம், இவன் சபரியில் தெரிஞ்சுக்கோடா அதான்டா இப்போ கேம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை அதை தான் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் இப்படி பண்ணா அப்படின்ன மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சீன் பார்த்தோன்னே கல்யாணத்துக்கு தாலி கட்டுவல, அப்போ வந்து நீ அந்த மாதிரி தான் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கா இப்போ அப்படின்னு அப்படி வன்மத்தை கொட்டுறானுங்க வெளில வந்தோடனே. விக்ரம்லாம் ஸ்டார்டிங் அப்படி பண்ணா. இப்போ ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, அந்த அந்த நம்ம ஒரு வின் பண்ணிட்டுருக்கோன்னா அந்த வின் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு எல்லா டிஸ்டர்பன்ஸையும் இருக்கும். அது நம்ம வின்னிங்க பிடிக்காதவங்க அந்த ஒன்று பண்ணுவாங்களா எதிராளிங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம வின் பண்ணி காம்ஸ்டோன்னு வச்சுக்கோங்களேன், கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிடுவானுங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா அவனுங்களுக்கு வேறு வழியே இல்லை, கப்பு சிப்புன்னு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேலே பேசினா அவனுங்க மரியாதை போயிடும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு விக்ரம் வந்து அப்படியே வாயை கையும் ஆரம்பித்ததுனும் அப்படி தான் ரொம்ப ஃபுல் இதில் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆகிட்டான். இதுக்கு மேலே பிக் பாஸும் ரொம்ப தாங்க பார்ஷியாலிட்டி. நேற்று வந்து அந்த இது ஒரு 2 மணி நேரம் ஆடினாங்களே அந்த வாயில் ஒட்டுற டேப்பெல்லாம் என்ன 2 பேரும் கண்டினியூஸாக ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், 1 ஹவரில் பார்த்தவங்களுக்கு தெரியாது, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். விக்ரம் ஒரு டைம் ஒட்டல, அரோரா ஒரு டைம் ஒட்டல, ஒரு சில டைமில் 2 பேருமே ஒட்டல அந்த 2 மணி நேரம் ஆடினதுலன்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து உள்ளே போனோடனே அந்த ஒட்டல அப்படின்னு சொன்ன உடனே சபரி போய் மைக்கில் சொல்கிறான், இந்த மாதிரி பிக் பாஸ் பரவாயில்ல பிக் பாஸ் அவங்க 2 பேரும் அந்த டேப் வாயில் ஒட்டலன்னு. உடனே ஆதிரி சொல்லுது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அடங்கு, நாங்கள் பார்த்துக்குறோம், நேற்று உங்கள் ஆளுங்க கூட தான் ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லுது ஆதிரி. அதேமாரி ஒரு மைக்கில் சொன்னாராமா. சொன்னோடனே அந்த பிக் பாஸும் உள்ள 2 பேரும் அதை ஒட்டுங்க, அப்படியே அது தப்பி தவறி வாயிலேருந்து வெளில வந்துருச்சுனாலும் அந்த டைப்பு நீங்கள் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாருமா, ஸ்ட்ரிக்டி அலோடாமா. நேற்று ஒன்றா அது கீழே அப்போ எங்கே போனார் தெரில இந்த பிக் பாஸ் நேற்று ரூல்ஸ் சொல்லும்போது. அதே மாதிரி வந்தோடனே இவங்க வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 5 சாங், ஆக்சுவலி 4 சாங் தான் ஞாபகம் இருக்குது, ஒரு சாங் ஞாபகம் இல்லை. யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த ஜெயம் ரவி அந்த மக்கா மிஷி அந்த சாங்கு, ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் கிளிமஞ்சரோ சாங்கு, அப்புறம் ஆசை கூடன்னு இப்போ ஒரு ஆல்பம் சாங் ஏதோ ஒன்று வந்துச்சா, யாரோடது பையனும் ஏதோ ஒரு ஹீரோட பையனா டைரக்டரோட பையனும் ஆசை கூடன்னு ஏதோ ஒரு சாங் வந்துச்சு, அந்த ஹுக் ஸ்டெப் அதையும் சூப்பராக போட்டாங்க பாரு. ஸோ 4 சாங் வந்துச்சு. எனக்கு இன்னொரு சாங் டக்குன்னு ஞாபகம் வரல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் ஆகலை, ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு இவங்க வந்து இது கனியெல்லாம் வந்து செம்ம ஹாப்பி. அவங்க ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வரும்போதே வந்து கனியும் வேறு யாருமே போகலங்க. நேற்று விக்ரம்லாம் வந்து வெளில வரும்போது எல்லாரும் கும்பலாக சேர்ந்து போய் அப்படியே சூப்பர்னு சொன்னாங்க. அரோராமையா கியூட்டி பை அப்படி இப்படின்னு எல்லாரும். இந்த கனிலாம் கூட தான் சொல்லிச்சு, இதே குரூப்பில் இருந்தாலும் அந்த குரூப்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிங்களே. இப்போ இவங்க ஆக்டிவிட்டி ரூம்லேருந்து வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் கொடுக்கறதுக்கு எவனுமே போகலங்க. இந்த ரூம்லேருந்து லிவிங் ஏரியா ரூம்லேருந்து அவ்வளோ வன்மத்தோட வெஞ்சன்ஸோட திரியிறானுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கனியும் ஆதிரியை தான் போகிறாங்க. அப்புறம் அவங்க வெளில வரத்துக்குள்ளே இவங்க உள்ளே போயிட்டு அவங்கள ஹக் பண்ணி சூப்பர் நல்லா பண்ண சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லா 2 பேருமே 4 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு அவங்க வந்த உடனே வந்து பிக் பாஸ் வந்து உட்காருங்கன்னு சொல்லி பேசும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பேசுவாங்களே, இது இப்படி இருந்தது கனி பாரு, இது கரெக்டாக இருந்துச்சா, இது கரெக்டாக இருந்ததா கனி அப்படின்னு பேசுவாங்கள்ல, அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாராமா. பிக் பாஸ்க்கு கோவம் வந்துருச்சாமா. உடனே கேட்குறாங்க, சொல்லுங்கள் பிக் பாஸ் நாங்கள் எவ்வளோ டைமில் பண்ணோன்னு ஒரு க்யூரியாசிட்டியாக அந்த ஒரு எந்தூவில் கேட்டால் பதிலே சொல்லு அந்த பிக் பாஸ். உடனே எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், அன்றாட வேலைகள் பாருங்கள். உடனே அதாவது அந்த அப்ரிசியேஷனை கொடுத்தா கொஞ்சம் என்ன உங்கள் வாயில் முத்தா உதிர்ந்து போகுது அந்த பொண்ணுக்கு. மற்றவனுங்க எவ்வளோ பண்ணுறானுங்க அதை கேட்குறீங்களா? அந்த அரோரா அன்னைக்கு ஃபவுல் கேம் ஆடும்போது உடனே டிஸ்குவாலிஃபை கூட சொல்லாமல் உடனே பண்ணீங்க. நேற்றுமே ஒன்றும் அந்த வாயில் ஒன்றும் அந்த இதெல்லாம் அவனுங்க ஒட்டிக்கல, அப்பயுமே நீங்கள் ஒன்றும் சொல்லலை. இப்போ அதுவும் இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 30 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, 30 செகண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் படுத்தி தான் பார்வை உள்ளே அமிச்சது. அவளுக்கான அந்த மேக்கப் போடுறது செய்யறது அப்படின்ற மாதிரி அது பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. அதை மடிக்கிறதே இல்லையே, டேக் இட் ஃபார் கிராண்டட் தானே எப்பயுமே நீங்கள் என்ன எடுத்துக்குவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சி தான் அனுப்பு. அந்த எஃப்ஜே முன்னாடி மற்றவங்க முன்னாடி பார்வை கலாய்க்கிறதே அந்த பிக் பாஸ்க்கு வேலையாக போச்சு. மற்றவங்களை மட்டும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது, அந்த பொண்ணை மட்டும் ஒரு மாதிரி கலாய்க்கிறது ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதுன்றது அந்த வீட்டில் கண்டினியூஸாக நடக்கும்போது அந்த பொண்ணு எவ்வளோ ப்ரெஷர் அங்கே தாங்கும். இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அந்த ஒரு லவ் அந்த ஒரு மாதிரி விஷயங்களுக்குள்ள தனக்கான ஒரு பேம்பரிங் எங்கேயோ கிடைக்குமோன்னு போய் அந்த பொண்ணு வந்து இப்போ அவளோட இமேஜ் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவளுக்கான விஷயங்கள் வந்து நிற்கிதுன்னா இந்த டாக்ஸிக் சீசன் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எங்கே ஒருத்தங்க நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு அன்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ட்ரூவாக பொய்யான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு அது கிடைக்குது
கிடைக்குது இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லைன்னு யோசிப்போம்ல. அப்படி தான் போய் அந்த லவ் ட்ராப்குள்ளே அந்த பொண்ணு மாட்டிக்கிறான்னும் போது அந்த அப்ரிசியேஷன் நியாயமாக கொடுக்க வேண்டிய அப்ரிசியேஷனையும், நியாயமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷனையும், நியாயமாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டையும் இந்த டீம் முதலேருந்தே கொடுத்துருந்தாங்கன்னா, அது இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட அதை ஜெயிச்சுட்டு வந்தாங்க. சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல வேணாம். ஆனால் அவங்க எந்த டைமில் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு கிளாப்ஸ் வரும்ல, அந்த விக்ரம் மூஞ்செல்லாம் ஃபோக்கஸில். ஏன்னா விக்ரம் தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியல போல, பிக் பாஸ்க்கு கூட வாய் வரல போல. விக்ரம் ஜெயிக்கணும் தான் இவங்க டாஸ்க் வச்சாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பாரும் கமருதுன்னு செம்மையாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஹுக் ஸ்டெப்லாம் போட்டு அதை இவங்க கண்டுபிடிச்சி செம்மையாக பண்ணோன்னே இவங்க எதிர்பார்க்கல போல. டீம் போட்ட பிளான் வந்து சொதப்பிடுச்சு போல இருக்குது. அதனால் வந்து சொல்கிறதுக்கு மனசே இல்லை, ஆனாலும் சொல்லி ஆகணும். ஓகே, அதை வெயிட் பண்ணி சொல்ல வைக்கலான்னு ஒரு சைக்கோத்தனமான விஷயத்தை தான் பிக் பாஸும் இன்றைக்கி பண்ணார். அப்படின்னும் போது அது சரி, சைக்கோக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். அந்த வக்ரம் ஒரு சைக்கோ, அதுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த பிக் பாஸ் டீமும் ஒரு சைக்கோ. இந்த சைக்கோங்களுக்குலாம் உள்ளே இருக்கிறது மற்றதுங்கெல்லாம் ஒரு சைக்கோ. அது அந்த குட்டிச்சாத்தான் ஒன்று இருக்கே, நான் குட்டிச்சாத்தானே சொல்கிறது பாருவை சொன்ன திவ்யாவை சொல்கிறேன். அது இருக்கே, அது ஒரு சைக்கோ. அப்படின்னும் போது இந்த சைக்கோங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பாராட்டு கூட கொடுக்க உங்களுக்கு மனசு வர மாட்டதில்ல. இப்போ வரைக்கும் சொல்லலை பிக் பாஸ். எவ்வளோ டைம் ஆச்சுன்னு அந்த பொண்ணு கேட்குது, கனி கேட்குது, அன்றாட வேலைகள். ஏன்னா ரூல்ஸ் மீறிட்டாங்களாமா. உடனே வந்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணலாம்னு சொல்கிறாரு வினோத்லாம். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம், சொல்லுவார் செய்வார் அப்படின்னு சொல்லி உடனே அதான் அவர் சொல்லிட்டார்ல. லாஸ்ட்டாக சொன்னது அன்றாட வேலைகள் பார்க்கலாம் தான் சொல்லிட்டார். சொல்ல போகிறதுல அதாவது விக்ரம் முன்னாடி வந்து பாருவை பாராட்டிட்டா வந்து இவனுங்களுக்கு சிந்தி போயிருமா. ஏன் பிக் பாஸ்க்கே சிந்தி போயிடுது போல, பாருவை பாராட்ட மனசு வர மாட்டேங்குது போல இருக்கு. ஆனால் வக்ரம்னு மட்டும் வாய் நிறைய பாராட்டு கிடைக்கும், வீக்கெண்ட்லையும் கிடைக்கும், ஹோஸ்ட்கிட்டே கிடைக்கும், கண்டஸ்டன்ட் கிட்ட கிடைக்கும். அப்படியே வந்து அவளை தாளாட்டு பாடி தாங்குன்னு தங்கத்தட்டில் தாங்குவீங்க. அதே விக்ரம் வரோன்னா மட்டும் வெளில வந்து கிரேட் ஜாபு, கிரேட்டு, குட்டு, கிரேட் ஆட்டிடியூட்னு. ஏன் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இல்லைன்னா அந்த குரூப்புக்குமே மொத்தமாக நீங்கள் தனித்தனியாக கொடுக்க வேணாங்க, பாருக்குன்னு தனியாக. ஆனால் அந்த எஃபோர்ட் போட்டு அந்த குரூப்புக்குன்னு பொதுவாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம்ல, அது இப்போ வரைக்கும் கொடுக்கல. எனக்கு புரியலை. இப்படி காமிச்சா அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே தான் வெண்ட் அவுட் பண்ணுவா, அந்த ஒரு டிப்ரெஷனை எங்கே தான் போய் அவள் கொட்டுவா. உடனே வந்துடுறாங்க கமெண்ட்ஸில், வந்துட்டாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க, யாரும் உங்களை பார்க்க சொல்லலை. அதை பாரு ஹேட்டர்ஸ் வந்து கத்தி கூவி வித்துட்டு இருக்காங்களே, பாரு ஹேட்டர்ஸ் சேனல் நாங்கள் போய் பாருங்கள், யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த 5 சாங்கே செம்மையாக சொல்லிட்டாங்க, சீக்கிரமான டைமில் சொன்னாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் குரூப்புக்கு தான் அவ்வளோ பாராட்ட மனசு இல்லைன்னா இதில் எது ஏன்னா இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலாம், நம்ம எதாவது ட்விஸ்ட் வைப்பானுங்களா, இந்த ரூல்ஸ் இல்லை அந்த ரூல்ஸ் இல்லைன்னு பண்ணுவானுங்களான்னு தெரில. ஆனால் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க பாரு கமருதீன் 2 பேருமே. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். ஆனால் இவனுங்கெல்லாம் பண்ணுவானுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இதுலேயுமே இன்னும் எதையாச்சும் ட்விஸ்ட் வச்சு, ஏன்னா இவனுங்க மாஸ்டர் பிளான் இவனுங்க எப்படி கேமை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் கொண்டு போகணும். அதில் இப்படி ஏதாச்சும் கொஞ்சம் மாறுச்சுன்னா இவனுங்க குறுக்கு புத்தி எதையாச்சும் வேலை செய்ய வச்சிரும், அந்த கிறுக்கு புத்தி குறுக்கு வந்துரும்ன்ற மாதிரி எதையாச்சும் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது பண்ண போகிறானுங்களான்னு தெரில. நெக்ஸ்ட் இந்த திவ்யா டீம் தான் போக போகுது, அது என்ன பண்ண போகுதுன்னு தெரில. மொத்தம் 5 பாட்டையும் இவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. விக்ரம் டீமை விட இந்த டீம் பெட்டராக கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது இருக்கிற ஃபேக்ட் தான். ஆனால் இவனுங்க அதில் எதையாச்சும் சொதப்பாமல் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹாப்பி நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் நான் வீடியோ போட்டேன். தேங்க்யூ கைஸ்.